என் கணவர் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். வீட்டில் என்னையும் என் மாமனாரும் தவிர வேறு யாரும் இல்லை. என் மாமனார் இதய நோயாளி என்பதால் அவரை சற்று நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் நாள் முழுவதும் தங்கள் அறையிலேயே இருப்பார்கள். என் கணவரின் சொல்படி நான் அவரை நானே கவனித்துக் கொள்வேன். அவருக்கு நேரத்திற்கு மருந்து கொடுப்பேன். இந்த விஷயத்தில் நான் எந்த வேலைக்காரரின் மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது. என் பெரும்பாலான நேரம் என் மாமனாருடன் செல்லும். அவர்கள் தங்கள் இளமை காலத்தின் சுவாரஸ்யமான கதைகளை சொல்வார்கள். அப்போது நான் அவர்களின் பேச்சில் மூழ்கிப் போவேன். என் மாமனார் இளமையில் மிகவும் வண்ணமயமான மனநிலை கொண்ட மனிதர். அந்த காலத்தில் பல பெண்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி சொல்லும்போதெல்லாம் நான் வெட்கப்பட்டு போவேன். சில சமயம் என் உணர்வுகள் எரிந்து எழுந்தன. சில சமயம் என் கணவரும் தன் தந்தையைப் போலவா என்று யோசித்து கவலைப்படுவேன். இதை என் மாமனாரிடம் கேட்டபோது அவர்கள் சிரித்துவிட்டு, என் மகன் என்னைப் போல் இல்லை, அவன் தன் தாயைப் போல் இருக்கிறான், அவன் ஒரே ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து விடுவான், அப்போதுதான் அவன் காதல் விஷயத்தில் எவ்வளவு திறமையானவன் என்று தெரியும் என்றார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் வெட்கப்பட்டு தலையை தாழ்த்தினேன். அவர்களின் பேச்சையும் நோக்கத்தையும் நான் புரிந்து கொண்டேன். இன்று மிகுந்த வெயில். நாள் முழுவதும் ஏசியில் இருந்தாலும் வெயிலின் உணர்வு கடுமையாக துன்புறுத்திக் கொண்டிருந்தது. மதிய உணவுக்குப் பிறகு மாமனாருக்கு மருந்து கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது நான் மெல்லிய மலர் வடிவ மெல்லிய கருப்பு நைட்டியில் இருந்தேன். கட்டாயம்தான். திருமணமானதிலிருந்து வெயிலில் பெரும்பாலும் பருத்தி ஆடைகளையே அணிவேன். அதனால் வெயிலிலிருந்து காப்பாற்றப்படும். வீட்டில் மாமனாரை தவிர யாரும் இல்லை. அவர்கள் வயதில் மிகவும் பெரியவர்கள். நான் அவர்களை மிகவும் மதிக்கிறேன். நான் அவர்களிடம் செல்லும்போதெல்லாம் என்னை பார்த்தவுடன் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி வரும். நான் மருந்து கொடுத்து கொண்டிருக்கும்போது அவர்களின் பார்வை என் உடலில் விழுந்தது. நான் வெட்கத்தில் நனைந்து போனேன். என் கழுத்து தேவைக்கு அதிகமாக திறந்திருந்தது. கையால் மூடிக்கொள்ள முயன்றேன். என் இந்த நடத்தையை பார்த்து அவர்கள் உரக்கச் சிரித்து, "நீ மிகவும் வெட்கப்படுகிறாய். உண்மையைச் சொல்லட்டும், இந்த ஆடையில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வெயில் காலம்தானே, இப்படிப்பட்ட ஆடைகளையே அணிய வேண்டும். உன் மாமியாரும் வீட்டில் இப்படித்தான் இருப்பார்கள்" என்று சொல்லி என் வெட்கத்தை குறைக்க முயன்றார்கள். பிறகு தங்கள் ஒரு காதலியின் கதையைச் சொல்லத் தொடங்கினார்கள். அவர்களின் வீட்டிற்கு இரவில் மறைவாகச் சென்று சந்திப்பார்கள். பேச்சுவார்த்தையில் அறியாமல் என் கை அவர்களின் கையில் சென்றுவிட்டது. அவர்களின் பார்வை என் உடலில் விழுந்தது. நான் அவர்களின் பேச்சில் அவ்வளவு மூழ்கியிருந்தேன். அப்போதுதான் அவர்களின் பிடி என் கையில் பலமாக ஆகிக் கொண்டிருப்பதையும் மற்றொரு கை என் முடியில் சுற்றி கொண்டிருப்பதையும் உணர்ந்தேன். அவர்களின் பார்வையின் ஒளி என் மீது இருந்தது. அதை பார்த்து நான் கண்களை தாழ்த்தினேன். இனி என்னால் பொறுக்க முடியவில்லை. எனவே தூக்கம் என்ற சாக்காக சொல்லி என் அறைக்கு செல்லத் தொடங்கினேன். திடீரென்று மாமனார், "இன்று உனக்கு என் காதலியின் இன்னொரு புதிய கதையை சொல்கிறேன். இங்கே உட்கார்" என்று சொல்லி என் கையை இழுத்து கொண்டார்கள். அவர்கள் கதையை தொடங்கியதும் என் உணர்வுகள் மீண்டும் எரிந்து எழுந்தன. என் மனதில் ஆசைகள் துள்ளத் தொடங்கின. பிறகு அவர்கள் என்னை அருகில் இழுத்து கொண்டார்கள். பிறகு, "வணக்கம் நண்பர்களே, எங்கள் மனமோக கதை சேனலுக்கு உங்கள் அனைவருக்கும் வரவேற்பு. நண்பர்களே, என் பெயர் நிஷா. என் வயதை சொல்லுமானால் இப்போது 25 வயதுக்கு அருகில் இருக்கிறேன். நான் ஏழை வீட்டின் படித்த, கணக்கிட்ட, மாசு இல்லாத பெண். நாங்கள் 3 சகோதரிகள். நான் கடைசி. என் அக்காக்களின் திருமணம் நல்ல வீடுகளில் நடந்துவிட்டது. அந்த நேரத்தில் நான் கல்லூரி மாணவி. கல்லூரியில் பெண்களின் பேச்சுகளை கேட்டு என் மனம் 7வது வானத்தில் இருந்தது. அவர்கள், "நீ மிகவும் அழகு. உனக்காக யாரோ ஒரு இளவரசன் வந்து திருமணம் செய்து கொள்வான்" என்று சொல்வார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் காற்றில் பறக்கத் தொடங்கினேன். ஆனால் கல்லூரிக்கு பிறகு மேல் படிப்புக்கு அனுமதி கிடைக்காத போதுதான் எனக்கு உணர்வு வந்தது. "அம்மா, இப்போது நம் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. உன்னை படிக்க வைக்க முடியாது. படிக்க ஆசை இருந்தால் வீட்டில் உட்கார்ந்து படி" என்றார்கள். இதைக் கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். எனக்கு படிப்பை விட வெளியே சுற்றித் திரிவதுதான் பிடிக்கும். ஒருவேளை அம்மாவுக்கு என் இந்த பழக்கம் தெரிந்திருக்கலாம். அதனால் அதை தீவிரமாக எடுக்கவில்லை. ஆரம்பத்தில் என் படிப்பு ஏன் நிறுத்தப்பட்டது என்று மிகவும் கோபமாக இருந்தேன். ஆனால் அம்மாவின் திட்டலும் சண்டையும் என்னை அமைதிப்படுத்தின. நான் ஏதாவது சொன்னால் அம்மா என்னை அடிப்பார்கள். பிறகு நான் கல்லூரிக்கு பிறகு படிப்பை விட்டுவிட்டு வீட்டில் நாவல்களும் கதைகளும் படிக்கத் தொடங்கினேன். நான் ஏதாவது ஒரு பணக்கார இளவரசனின் எண்ணங்களில் மூழ்கியிருப்பேன். என் திருமணம் யாரோ ஒரு மிக பணக்கார பையனுடன் நடக்கும் என்று நினைத்தேன். எந்த
சம்பந்தம் வந்தாலும் அது சாதாரண வீட்டின் பையனாக இருந்தால் உடனே மறுத்துவிடுவேன். அம்மா என் இந்த பழக்கத்தால் சலித்துப் போனார்கள். உன் நிலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன் அப்பா கூலித் தொழிலாளி, ஆனால் உன் ஆசைகள் 7வது வானத்தில் இருக்கின்றன என்பார்கள். நான் அவர்களின் பேச்சை ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் வெளியே விட்டுவிடுவேன். இந்த நாட்களில் சம்பந்தம் பார்க்கும் மாமியார் அம்மாவிடம் ஒரு சம்பந்தத்தை சொன்னார்கள். பையன் சவுதியில் வேலை செய்கிறான். அவன் குடும்பத்தில் அவன் அப்பா மட்டும்தான் இருக்கிறான். சம்பந்தம் எல்லா வகையிலும் நன்றாக தோன்றியது. ஆனால் அம்மாவுக்கு பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்பது குத்தியது. அவன் எப்போது திரும்புவான் என்று தெரியவில்லை. அவன் இல்லாதபோது வீட்டில் தனியாக இருக்க முடியுமா என்றார்கள். அம்மா எல்லா பக்கங்களிலிருந்தும் யோசித்தார்கள். வெளிநாட்டில் இருக்கும் பையன்கள் அடிக்கடி மனைவிகளை தாய் தந்தையின் சேவைக்காக விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். வெளியே வேறு திருமணம் செய்து கொள்வார்கள் என்பது அவர்களின் கருத்து. நான் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். அப்படி ஒன்றும் இல்லை. இப்போது காலம் மாறிவிட்டது. நான் அவனை என் முஷ்டியில் வைத்துக் கொள்வேன். என்னை விட்டு அவனால் இருக்க முடியாது. என்னை விரைவில் அழைத்துக் கொள்வான் என்றேன். அம்மாவிடம் முதலில் அவன் என்னை தன்னுடன் அழைத்துச் செல்வான் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளச் சொன்னேன். எனக்கு வெளியே சுற்றித் திரியும் ஆசை அதிகம். அம்மாவுக்கு இது சரியாக தோன்றியது. என் வரவிருக்கும் கணவரிடம் இதை சொன்னபோது அவர் உடனே சம்மதித்தார். உன்னை விரைவில் என்னுடன் அழைத்துக் கொள்வேன் என்றார். அப்படி இல்லாவிட்டால் அவன் அப்பா தனியாக ஆகிவிடுவார். அவரை வேலைக்காரர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். நான் போன பிறகும் வேலைக்காரர்களே கவனித்துக் கொள்வார்கள். இதை யோசித்து நான் திருப்தியாக இருந்தேன். ஆனால் அம்மாவின் மனதில் இன்னும் சந்தேகங்கள் இருந்தன. அந்நியர்களிடம் மகளை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியவில்லை என்றார்கள். நான் அவர்களின் எண்ணங்களை சிட்டிகையில் பறக்கவிட்டேன். எனக்கு பணம் மட்டும்தான் தெரிந்தது. என் கணவர் மிகவும் நல்லவர். அவர் என்னுடன் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அம்மா என்னை மகிழ்ச்சியாக பார்த்தபோது அவர்களின் எல்லா கவலைகளும் போய்விட்டன. மாமனார் வீட்டில் எனக்கு எல்லாவிதமான சுதந்திரமும் கிடைத்தது. எல்லாவிதமான ஃபேஷனும் அணிய அனுமதி இருந்தது. என் கணவர் ஒருபோதும் என்னை தடுக்கவில்லை. அவர்கள் நாசகோரா என்று அழைப்பார்கள். உன் மனம் என்ன செய்ய சொன்னாலும் செய். என்ன அணிய வேண்டுமோ அதை அணி. நான் உன்னை ஒருபோதும் தடுக்க மாட்டேன் என்பார்கள். திருமணம் ஆன 20 நாட்களுக்குப் பிறகு அவர் நான் திரும்பிச் செல்கிறேன். உன்னை விரைவில் என்னுடன் அழைத்துக் கொள்வேன் என்றார். சோகமாக அவரை விடை பெற்று அனுப்பினேன். ஆனால் ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர் இன்னும் திரும்பவில்லை. நான் என்னை உன்னுடன் அழைத்துக் கொள் என்றால் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். விரைவில் அழைத்துக் கொள்வேன் என்பார். இது என்ன தயாரிப்பு? 1 வருடம் ஆகியும் முடியவில்லையே என்று நான் யோசிப்பேன். என் மாமனாரிடம் என் கணவனை பற்றி புகார் சொல்லும்போது அவர் என்னை மறந்துவிட்டார், என் மீது அன்பே இல்லை என்று சொன்னேன். அப்போது மாமனார் உரக்க சிரித்துவிட்டு, கவலைப்படாதே, அவன் உன் கணவன், உன்னுடன் திருமணம் செய்து கொண்டான். நிச்சயம் உன்னை அழைப்பான். அப்படியும் நான் இங்கே இருக்கிறேன் அல்லவா, உன்னை கவனித்துக் கொள்ள என்றார். முதலில் அவருடைய வார்த்தைகளுக்கு நான் புன்னகைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் பிறகு அவர் என்னை விசித்திரமான பார்வையால் பார்க்கத் தொடங்கினார். அவருடைய பார்வையின் அர்த்தத்தை பார்த்து நான் பயந்து போனேன். பிறகு வெக்கத்தில் என் துப்பட்டாவை சரி செய்து கொள்ளத் தொடங்கினேன். அவருடைய வார்த்தைகள் சில சமயம் மிகவும் விசித்திரமாக இருந்தன. எனக்கு புரியவே இல்லை. சில சமயம் அவர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்னை பிடித்து தன்னருகில் இழுத்து கொண்டு எல்லாம் சரியாகிவிடும், நான் உன் கணவனிடம் பேசுகிறேன், அவன் உன்னை அழைத்துச் செல்வான் என்று ஆறுதல் சொன்னார். இப்படிச் சொல்லிக்கொண்டே அவருடைய கைகள் சில சமயம் என் முடியை, சில சமயம் என் இடையை வருடின. சில சமயம் நான் அந்த தருணத்தை உணரவில்லை. சில சமயம் என் மீது விசித்திரமான போதை பரவிவிட்டது. அவர் என்னுடன் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் நான் வீட்டில் தனியாக இருந்தேன். என் பெரும்பாலான நேரம் அவருடன் தான் சென்றது. மெதுமெதுவாக நான் மாமனாருக்கு நெருக்கமாக ஆகத் தொடங்கினேன். அவரை நான் மிகவும் மதித்தேன். ஆனால் எப்போதோ எங்கள் உறவின் நோக்கம் மாறத் தொடங்கியது. அன்று நான் முதல் முறையாக அவரோடு மோதியபோது எங்கள் உணர்ச்சிகள் வெடித்தன. நாங்கள் இருவரும் உணர்ச்சிகளின் புயலில் அடித்துச் செல்லப்பட்டோம். எந்த சூழ்நிலையிலும் நடக்கக்கூடாத எல்லாம் நடந்துவிட்டது. நான் என் கணவனோடு மட்டுமே இப்படி செய்ய வேண்டியிருந்தது. உணர்ச்சிகளின் புயல் அடங்கியதும் என் தவறு எனக்கு உணர்ந்தது.
உடனே என் அறைக்குச் சென்று அழத் தொடங்கினேன். இனி என்ன நடக்கும்? மாமனார் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்? இதை என் கணவனுக்குச் சொல்லிவிட்டால் அவர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார். கணவனை விட என் எல்லையை மீறியதற்கான வருத்தமே அதிகமாக இருந்தது. என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மாமனாரை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இல்லை. ஆனால் கட்டாயம் இருந்தது. இரவில் நான் அவருக்கு மருந்து கொடுக்கச் சென்றபோது அவர் என் கையை பிடித்து தன்னருகில் இழுத்து கொண்டார். அவருடைய ஆசை அதிகரிக்கத் தொடங்கியது. நான் அவரை தள்ளிவிட்டபோது அவர் உரக்க சிரித்துவிட்டு என்ன நடந்ததோ அறியாமல் நடந்தது. உன் கணவன் இங்கே இல்லை. நான் உன் ஆசையை நிறைவேற்றிவிட்டால் இதில் என்ன தவறு என்றார். நான் மனதிற்குள்ளேயே இதைத்தான் விரும்பிக் கொண்டிருந்தேன். மாமனார் வயதை விட இளைஞனாகத் தெரிந்தார். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். இந்த வயதிலும் பலமாக இருந்தார். என் கணவனை விட அதிக அன்பை அவர் எனக்குத் தந்தார். நான் அந்த அன்பில் மூழ்கி நான் என் கணவனின் அமானதம் என்பதை மறந்துவிட்டேன். அவருடைய இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. அதனால் நான் மாமனாரிடம் சென்று என் ஆசைகளை நிறைவேற்றத் தொடங்கினேன். இப்போது நாங்கள் மாமனார் மருமகள் என்பதற்கு பதிலாக கணவன் மனைவி போல வாழத் தொடங்கினோம். அடிக்கடி இரவில் நான் அவரிடம் நேரம் செலவிட்டுவிட்டு என் அறைக்கு திரும்பி வருவேன். எனக்கு அவருடைய பழக்கம் ஆகிவிட்டது. நான் தினமும் அவரோடு அன்பான தருணங்களை செலவிடாவிட்டால் எனக்கு அமைதி கிடைக்காது. பார்த்து கொண்டே இருக்கும்போது 1 வருடம் கடந்துவிட்டது. என் உணர்ச்சிகள் இப்போது முன்பு போல் இல்லை. என் மனதில் இப்போது அந்த ஆசை கொந்தளிக்கவில்லை. சில நாட்களுக்கு முன் வரை இருந்தது. இதெல்லாம் மாமனாரின் காரணத்தால் நடந்தது. அவர் என்னை எல்லா வகையிலும் மகிழ்வித்து விட்டார். அதனால் நான் அவருடைய நம்பிக்கையில் வாழத் தொடங்கினேன். என் மனதால் அவரிடம் சென்றேன். அன்று நான் ஷாப்பிங் சென்றிருந்தேன். மிகவும் சோர்வாக இருந்தேன். மாலையில் திரும்பி வந்து என் அறையில் படுத்துக்கொண்டேன். மாமனார் வேலைக்காரர்கள் மூலம் செய்தி அனுப்பினார். நான் அவருடைய அறைக்கு வரவேண்டும். என்னுடன் அவசியமான பேச்சு இருக்கிறது என்று. அவருடைய செய்தியை கேட்டதும் என் உதடுகளில் புன்னகை பரவியது. அவர் என்னுடன் என்ன பேச விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அமைதியாக படுத்திருந்தேன். அவருடைய உணர்ச்சிகளை ஊக்குவித்துக் கொண்டும் மனதிற்குள்ளேயே சிரித்துக் கொண்டும் எப்படி இன்னும் அதிகமாக அவரை தொல்லைப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டே தூங்கிவிட்டேன். இரவு தாமதமாக என் கண் திறந்தது. எனக்கு பசி எடுக்கத் தொடங்கியது. பசியோடு உணர்ச்சிகளிலும் அசைவு இருந்தது. சாப்பிட்ட பிறகு யோசித்தேன். இந்த நேரத்தில் மாமனார் தூங்கியிருப்பார். அவரை தொல்லைப்படுத்தக் கூடாது என்று. ஆனால் என் உணர்ச்சிகள் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் செய்தன. அவர் இல்லாமல் இருக்க எனக்கு கடினமாக இருந்தது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மிகவும் முயற்சி செய்தேன். இருந்தாலும் நான் அவருடைய அறை நோக்கிச் சென்றேன். எப்போதும் என் மனதை தொல்லைப்படுத்தும் எண்ணம். என் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? எங்காவது அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவாரோ? எங்காவது அவர் என்னை விட்டு விடுவாரோ? இந்த எண்ணத்தோடு நான் கல் சிலையாக ஆகிவிடுவேன். உணர்ச்சிகளால் கொதித்து அவருடைய அறைக்குச் சென்றபோது வாசலில் நின்றுவிட்டேன். மாமனார் போனில் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். கால் ஸ்பீக்கரில் இருந்தது. அவர் சற்று உயர்ந்து கேட்பதால் ஸ்பீக்கரில் தன் மகனோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் வாசலுக்கு வந்ததும் அவர் என் கணவனோடு பேசுகிறார் என்று எனக்கு புரிந்தது. அவர் என் பெயரைச் சொன்னதும் நான் பயந்து நின்றுவிட்டேன். அவர் என்னை பற்றி என்ன பேசுகிறார் என்று கேட்க விரும்பினேன். அவர் என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தார், என் கணவனிடம் சொல்லி என்னை அழைத்துச் செல்லச் சொல்வார் என்று. ஆனால் அவர் சொன்னதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழிருந்து தரை சரிந்துவிட்டது. அவர் என் கணவனிடம் சொன்னார், இங்கே உன் பங்கின் கடமையை செய்து செய்து சோர்ந்து விட்டேன். உன் மனைவி மிகவும் சுவாரஸ்யமான குணம் கொண்டவள். இவளுடைய அன்பால் மனம் நிறையவே இல்லை. இவளை மகிழ்வித்து மகிழ்வித்து சோர்ந்து விடுகிறேன். ஆனால் இவள் முழுமையாக திருப்தி அடைவதில்லை. இவளுடைய ஆசை குறைவதற்கு பெயரே இல்லை. உண்மை சொல்கிறேன், எனக்கு எப்போதும் இப்படிப்பட்ட பெண் பிடித்திருந்தது. ஆனால் இப்போது என் விருப்பத்திற்குரிய பெண் கிடைத்திருக்கிறது. இப்போது என்னில் வலிமை இல்லை. என் கணவன் உரக்க சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் இந்த திருமணத்தை உங்களுக்காகத்தான் செய்தேன். இல்லையென்றால் எனக்கு என்ன தேவை? நான் என் ராகினியோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் தனிமை என்னை தொல்லைப்படுத்தியது. எந்த ஏழை பெண்ணும் உங்கள் வயதின் காரணத்தால் உங்களோடு உறவு கொள்ள தயாராக இல்லை. அதனால் நான் இந்த திருமண நாடகத்தை நடிக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு பெண்களை வசீகரிப்பதில் தேர்ச்சி இருக்கிறது என்று எனக்கு தெரியும்.
இந்த முட்டாள் பெண்ணையும் வசீகரித்து விடுவீர்கள். பணத்தின் பளபளப்பை காட்டி எதையும் செய்ய வைக்கலாம். என் யூகம் சரியாக இருந்தது. திருமணம் நான் செய்தேன். ஆனால் மனைவியாக இருக்கும் சுகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவள் உங்களுக்கு சேவையும் செய்கிறாள். இதைக் கேட்டதும் என் கால்களுக்கு கீழிருந்து தரை சரிந்துவிட்டது. நான் இரு கைகளாலும் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன். எவ்வளவு நேரம் நான் தரையில் உட்கார்ந்திருந்தேனோ தெரியவில்லை. பெரும் சிரமத்துடன் எழுந்து அறைக்கு வந்து படுக்கையில் சாய்ந்துவிட்டேன். என் கணவனும் மாமனாரும் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்கள் என்ற எண்ணத்தால் நான் பைத்தியமாகிக் கொண்டிருந்தேன். என் கணவன் ஏற்கனவே திருமணம் செய்திருந்தான். தன் தந்தையின் தனிமையை போக்க என்னுடன் திருமணம் செய்தான். எனக்கு என் மீதே வெறுப்பு வரத் தொடங்கியது. நான் உணர்ச்சிகளில் அவ்வளவு குருடாகி அவருடைய கையில் பொம்மையாக மாறிவிட்டேன். இந்த தந்தை மகன் இருவரும் என்னை மனம் நிறைய உபயோகித்தார்கள். நான் பணத்திற்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டேன். என் மீது மிகவும் கோபம் வந்தது. இனி இங்கே இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் மாமனாரிடம் பேசாமலேயே என் அம்மாவின் வீட்டிற்கு சென்றுவிட்டேன். அவருடைய முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. அவர் மீது அவ்வளவு வெறுப்பு வந்தது. அவரை நினைத்தாலே என் தவறுகள் நினைவுக்கு வரத் தொடங்கும். அம்மாவிடம் என் முடிவை சொன்னேன். அம்மா மறுத்து, நீ உலகம் எவ்வளவு பேச்சுகளை உருவாக்கும் என்று தெரியாதா? மக்கள் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். நான் என்ன பதில் சொல்வேன் என்றார். என் விவாகரத்தை பற்றி நான் தலையை திருப்பிக் கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் செய்த குற்றத்தை சொல்ல முடியவில்லை. கட்டாயப்பட்டு அம்மாவிடம் சொன்னேன். மாமனார் என் மீது கெட்ட பார்வை வைத்திருக்கிறார். நான் அங்கே இருக்க முடியாது. மாமனாரோடு எனக்கு உறவு இருந்தது என்று சொல்ல முடியவில்லை. சொல்லியிருந்தால் அம்மா என்னை அடித்து வீட்டிலிருந்து வெளியேற்றியிருப்பார். இதைக் கேட்டதும் அம்மா அமைதியாகிவிட்டார். அப்பாவிடம் சொன்னபோது, அப்பா, உன் முடிவு சரிதான் என்றார். நான் என் கணவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினேன். அவர் என்னை திரும்ப அழைக்க முயன்றார். விவாகரத்துக்கான காரணத்தை கேட்டார். நான் அழுது அழுது எல்லாவற்றையும் சொன்னபோது அவர் அமைதியாகி, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். உன் உணர்ச்சிகளுடன் விளையாடக்கூடாது. நான் கட்டாயத்தில் இருந்தேன். என் தந்தையின் தனிமை என்னை தொல்லைப்படுத்தியது. எனக்கு மனைவி தேவையில்லை. நான் என் முதல் மனைவியோடு 7 வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் அவர்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் அப்பாவின் காரணத்தால் இதை செய்ய வேண்டியிருந்தது என்று தன் கட்டாயங்களின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பெரும் செல்வத்தின் ஆசையில் நான் என்னை அழித்து கொண்டேன். விவாகரத்துக்கு பிறகு என்னை கவனித்துக் கொள்ள மிகவும் நேரம் எடுத்தது. மெதுமெதுவாக நான் வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்கினேன். ஆனால் இந்த காயம் எப்போதும் என்னோடு இருக்கும். இப்போது என் திருமணத்திற்கு பணக்காரரை விட ஒரு நல்ல மனிதனை விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ஒருமுறை செய்த தவறு எனக்கு வாழ்நாள் பாடம் கற்றுக் கொடுத்தது. என் கணவன் ஏற்கனவே திருமணம் செய்திருந்தும் மற்றொரு திருமணம் செய்து தன் மனைவியை தன் தந்தையிடம் ஒப்படைத்ததை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. நான் புனித பெண் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று தெரியும். என் கணவன் என்னோடு இருந்திருந்தால் நான் ஒருபோதும் மாமனாரை பார்த்திருக்க மாட்டேன். 1 வருடம் புதுமணப் பெண்ணை தனியாக விட்டுவிட்டு என் கணவன் வெளிநாட்டில் இருந்தான். முடிவில் எனக்கும் உணர்ச்சிகள் இருந்தன. ஒரு மணமான பெண்ணாக இருந்தும் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உணர்ச்சிகளின் அலையில் அடித்துச் செல்லப்பட்டேன். நான் ஒவ்வொரு கணமும் என் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னிடமிருந்து மிக பெரிய குற்றம் நடந்துவிட்டது என்று எனக்கு தெரியும். இதை தகாத உறவு என்று சொல்வார்கள். தகாத உறவுகள் வைப்பது பெரிய குற்றம். ஒருவருடைய மனைவியாக இருந்தும் வேறொருவரோடு உறவு வைப்பது எவ்வளவு பெரிய குற்றம். ஆனால் கேள்வி என்னவென்றால், யாருடன் என் திருமணம் நடந்ததோ அவர் இந்த திருமணத்தையே தன் தந்தைக்காக என்னை கொண்டு வருவதற்காக செய்தார் என்றால் இதில் என் தவறா? என் கணவனின் தவறா? மாமனாரின் தவறா? ஒரு பெண் தனியாக வீட்டில் ஒரு ஆணோடு இருக்கும்போது சில சமயம் இப்படிப்பட்ட தவறுகள், குற்றங்கள் நடந்துவிடுகின்றன. அதனால் வாழ்நாள் கரை ஒட்டிக்கொள்கிறது. நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்து நிச்சயம் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனல் பிரியங்கா யாதவ் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.